ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கண்ணம்மா வேலை முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து பார்க்கும்போது லட்சுமி தனியா உட்காந்துருக்குறாங்க. ஹேமா எங்க லட்சுமி, நீ தனியா உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஹேமா ரூம்ல இருக்கிறாமா அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. ஏன் அவட்ட ஏதாவது சண்டை போட்டியா நீ அப்படின்னு கேட்குறாங்க கண்ணம்மா. இல்லம்மா, நீ தான் அம்மான்ற உண்மையா அவட்ட நான் மறைச்சிட்டேன்னு சொல்லி என்கிட்ட கோபப்பட்டு பேச மாட்டேன்றா. நான் எத்தனையோ தடவை சாரின்னு கேட்டேன், ஆனா அவ பேசவே மாட்டேன்றாமா அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஹேமா ரொம்ப கோபமா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கண்ணம்மா ஹேமாவை சமாதானப்படுத்திடுறாங்க. இங்க பாரு ஹேமா, லட்சுமி உனக்கு இன்னொரு அம்மா மாதிரி, அவகிட்ட நீ கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் லட்சுமிகிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். பெரியவங்க சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. இனிமேல் நீ லட்சுமி கூட சண்டை போடக்கூடாது அப்படின்னு ஹேமாட்ட சொல்றாங்க. கண்ணம்மா ஹேமா லட்சுமிகிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு போய் நம்ம தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும்னு சொல்லு ஹேமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பட்டுப்பாவடை சட்டை வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. வாங்குறதுக்கு உன்ட்ட காசு இருக்குதாமா அப்படின்னு லட்சுமி கேட்குறாங்க. அவளுக்கும் உனக்கும் சேர்த்தே நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. அப்போ சௌந்தர்யா கண்ணம்மா பார்த்து பேசுறதுக்காக வராங்க. சௌந்தர்யா பார்த்த உடனே ரொம்ப பாசமா பேசுறாங்க. ஹேமா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. டாக்டர் அப்பா எப்படி இருக்கிறாரு அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. அவன் எப்போ பார்த்தாலும் உன்னை பத்தி தாமா பேசிட்டு இருக்கிறான், அவன் உன்னை ரொம்ப மிஸ் பண்றாமா அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. நானும் கண்ணம்மா வெளியில போய் பேசிட்டு வரோம், நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பேச போறாங்க லட்சுமி அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க. பெரியவங்களுக்கு இடையில 1000 விஷயம் இருக்குன்னு அம்மா சொன்னாங்கல்ல, அவங்க பாட்டு பேசட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க லட்சுமி. சௌந்தர்யா இப்போ கண்ணம்மாட்ட சொல்றாங்க, இந்த பாரதி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. 2வது தடவையா அந்த வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் நிப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலமா அப்படின்னு சொல்றாங்க. அவன் ஒரு படிச்ச டாக்டர் இருந்தாலும் அவன் ஏன் இப்படி ஒரு முட்டாள நடந்துட்டான்னு எனக்கு தெரியலமா அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, பழசையே பேசினா நமக்கு மன உளைச்சல் தான் அத்தை வரும், அதை பத்தி இனிமே பேச வேணாம் அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சௌந்தர்யா கண்ணம்மாட்ட சொல்றாங்க, நான் இங்க வந்ததே உன்னையும் குழந்தைகளையும் தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்தாமா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கொண்டாடலாம் கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. கண்ணம்மா சொல்றாங்க, என்னத்தை புரிஞ்சுக்காம பேசுறீங்க, இப்ப என்ன விஷயம் நடந்திருக்கு, மறுபடியும் நான் எப்படி அந்த வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நானே வரேன்னு ஒத்துட்டா கூட ஹேமா லட்சுமி 2 பேருமே அங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, தீபாவளிய நாங்க 3 பேரும் இங்கேயே சந்தோஷமா கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. உன்னோட வாழ்க்கையில உங்க 3 பேரும் மட்டும்தான் முடிவு பண்ணிட்டா எங்களுக்குலாம் இடம் இல்லையா அப்படின்னு சௌந்தர்யா கேக்குறாங்க. உங்க மகை மட்டும்தான் என்னோட வாழ்க்கையில இல்ல, மத்தபடி நீங்க எல்லாரும் என்னோட குடும்பம் தான் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. கண்ணம்மா சொல்றாங்க, நான் தான் அங்க வரமாட்டேன்னு சொன்னேனே தவிர நீங்க எல்லாருமே இங்க வந்து கொண்டாடுங்க தீபாவளியா, அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. இதைத்தாமா நான் உன்கிட்ட கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ கேட்டு மறுத்துருவியோன்னு பயந்துட்டு இருந்தேமா அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சும் நீங்களே ஏன் அப்படி நினைச்சீங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. இந்த வருஷம் தீபாவளியை நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இங்கேயே கொண்டாடலாம், ஆனா சின்ன வீடு தான், ஆனா இங்க சந்தோஷம் ரொம்ப நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கண்ணம்மா ஹேமா லட்சுமி 3 பேருமே ஷாப்பிங் போறாங்க. ஹேமா லட்சுமி 2 பேருக்குமே பட்டுப்பாவடை சட்டை வாங்கி கொடுக்குறாங்க கண்ணம்மா. அடுத்ததா கண்ணம்மாவுக்கு சாரி வாங்க சொல்றாங்க. ஹேமாவும் லட்சுமியும் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த சாரி ஒண்ணு மீதி இருக்கு, நான் அதையே கட்டிக்கிறேன், அது புதுசா தான் இருக்கு அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. தீபாவளி அதுமா நீ யூனிஃபார்மையாமா கட்ட போற அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க. நீ இப்போ சாரி வாங்கலைன்னா நாங்க 2 பேரும் இந்த ட்ரெஸ்ஸை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்ணம்மாவுக்கு இப்போ சாரி வாங்கி கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க ஹேமாவும் லட்சுமியும். சாரியோட விலையை பார்த்துட்டு இது நல்லா இல்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்ணம்மா. விலை கம்மியா இருக்கிற சாரியாவே பார்த்துட்டு இருக்கிறாங்க கண்ணம்மா. கடைசி இது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. லட்சுமி சொல்றாங்க, என்னம்மா சொல்ற, இது வீட்டுக்கு கட்டுற சாரி மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே 2 பாப்பாவுக்கு வாங்கினது 3000 ரூபாய்க்கு மேல இருக்கு, நீங்க 5000 ரூபாய்க்கு மேல சாரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பட்டாசு ஃப்ரீயா கிடைக்கும் மேடம் அப்படின்னு அங்க இருக்கிற சேல்ஸ் உமன் சொல்றாங்க. கண்ணம்மா யோசிக்கிறாங்க, அப்ப நம்ம பட்டாசுக்கு தனியா காசு செலவழிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காஸ்ட்லியான சாரியாவே வாங்கிடுறாங்க. இப்போ 5000 ரூபாய்க்கு மேல பில் வந்துருச்சு மேடம், 3 ட்ரெஸ்ஸும் சேர்த்து உங்களுக்கு இப்ப பட்டாசுமே ஃப்ரீயா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பில் பே பண்ணிட்டு இப்போ ட்ரெஸ்ஸை வாங்குறாங்க. பட்டாசை பார்த்த உடனே ஹேமா லட்சுமி 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.